உன் சித்தி வேணா இப்போதைக்கு அவனை காப்பாத்திருக்கலாம். ஆனா தொட்ட கஞ்ச சும்மா விடாது. அவன் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆக போகுது பாரு. ஆமா, நீங்க நல்லது சொல்ல போனா அவங்க உங்க மேல பழி போடுறாங்க. உங்களுக்கு எதுக்கு வம்பு? உன் சித்தி கோவத்துல அர்த்தம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உன் தம்பியோட வாழ்க்கை கண்ணு முன்னாடியே ஸ்பாயில் ஆகுது பார்த்துட்டு சும்மா இருக்கணும்ன்றியா? நீங்க அவனை என் தம்பின்றீங்க, மச்சான்னு கூப்பிடுறீங்க. ஆனா அவங்க நம்மள சொந்தமாவே மதிக்கலையே. குடும்பத்துல சண்டைன்னு இருந்தா அப்படிதான் இருக்கும். என் அம்மா கூட தான் கோவத்துல நான் அவங்க மகனே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் அவங்க மகன் எல்லாம் ஆயிடுமா? நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல குடும்பத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா போறோம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமா இருக்குது. வெறும் பொண்டாட்டி மட்டும் போதும், வேற எந்த உறவும் தேவையில்லைன்னு நினைக்கிறவன் இல்லைன்னா அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சித்தி, சித்தப்பா, மாமன், மச்சான், உறவுக்காரங்க, சொந்த பந்தம்னு பெரிய குடும்பம் வாழணும்னு ஆசைப்படுறவன்னா. ஆசைப்படுறதோட நிறுத்திக்கங்க. எங்க சித்திக்கு தெரிஞ்சா சாம்பார் குண்டானோட ஓடி வருவாங்க. இப்ப என்னால ஒன்றும் பண்ண முடியலன்னு நினைக்காத. இன்னும் கொஞ்ச நாள் எல்லா பிரச்சனையும் சரியாக போகுது. என் வீட்டு பிரச்சனையும் உன் வீட்டு பிரச்சனையும் எல்லாம் சரியாக போகுது. எல்லாம் ஒரே குடும்பமா சேர்ந்து வாழ போறோம். உன் சித்தி உன்னை மகளேன்னு கூப்பிடணும், என் அம்மா உன்னை மருமகளேன்னு கூப்பிடணும். நிச்சயமா தான் நடக்கதான் போகுது. இந்த தமிழ் எப்படியாச்சும் அதை சாதிச்சே தீருவான். நீ வேணா பாரு, நம்ம குடும்பம் நிச்சயம் ஒண்ணு சேர போகுது. வணக்கம் காதலனே, வாழ்க்கை கொடுத்தவனே, புது மாலை வந்த வேளை, இடைவேளை கொடுக்கலாமோ, கரம் கோர்த்து முகம் பார்த்து பேசும்போது கலங்கலாமோ, திங்கள் தொடும் பொழுது நீரிடும் நினைப்பை விளக்கு, நெஞ்சில் சாயும் பொழுது நெருப்பின் நினைப்பு எதிர்